அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு பொறுப்பு டிஜிபியை நியமித்தது ஏன் என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக சட்ட ஒழுங்கு பிரிவுக்கு பொறுப்பு டிஜிபியை நியமித்தது ஏன் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபியை நியமித்தது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி நியமனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் ஏன் இவ்வளவு அவசரம் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் பொறுப்பு டிஜிபியை நியமித்தது ஏன் எனவும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி நியமித்ததற்கான காரணம் என்ன எனவும் தமிழக சட்ட ஒழுங்கு பிரிவிற்கு பொறுப்பு டிஜிபி நியமித்ததன் நோக்கம் என்ன எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழகத்திற்கு பொறுப்பு டிஜிபி நியமித்தது உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஏன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மேலும் டிஜிபி நியமனத்தில் தனது பெயரை பரிசீலிக்க வேண்டும் என அதிகாரி ஒருவர் மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு முறையீடு செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது மத்திய அரசு பணியாளர் தீர்ப்பாயத்தில் அதிகாரி ஒருவர் முறையிட்டதால் வழக்கமான டிஜிபி நியமிக்க இயலவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் பணியாளர் தீர்ப்பாயத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் வழக்கமான நடைமுறைகளின்படி புதிய பொறுப்பு டிஜிபி நியமிக்க முடியவில்லை எனவும் டிஜிபி நியமிக்க முடியாததால் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் ஏன் இவ்வளவு அவசரமாக பொறுப்பு டிஜிபி நியமித்ததற்கான காரணம் என்ன என தமிழ்நாடு அரசிடம் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டதில் உள்ள தகவல்கள் மற்றும் அது தொடர்பான விளக்கங்களையும் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.